அமித்ஷா கைக்கு போன முக்கிய ரிப்போர்ட். 2026 தேர்தலில் அதிமுக பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும்? வணக்கம் நண்பர்களே. வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியேனும் திமுகவை வீழ்த்திவிட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி எடுத்துவிட்டார். அதன் காரணமாகவேதான் கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி மீண்டும் கூட்டணி பேச வந்தபோது அவரை ஏற்றுக்கொண்டார். இதற்கு முக்கிய காரணம் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற ஒரே எண்ணம்தான். அது மட்டுமின்றி தற்போது பல துண்டுகளாக பிரிந்து கிடக்கும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்தால் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமுள்ளதா என்பதையும் தனது கட்டுப்பாட்டில் இருக்கும் உளவுத்துறை மூலம் ரிப்போர்ட் எடுத்திருக்கிறார். அந்த ரிப்போர்ட்டில் அதிமுக பாஜக கட்சிகளுடன் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்தாலே சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 140 முதல் 150 தொகுதிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்கிற ரிப்போர்ட் வந்துள்ளது. இது மட்டுமின்றி ஏபிசி ஓட்டார் உள்ளிட்ட சில தனியார் நிறுவனங்கள் நடத்திய சர்வேயில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 186 தொகுதிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பிருப்பதாக ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. இப்படி ஒரு தகவலை மாலை மலர் பத்திரிகையே வெளியிட்டுள்ளது. இப்படி அடுத்தடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாகிவிட்டதற்கான அறிகுறிகள் வெளியாக தொடங்கிவிட்டன. இதை எடப்பாடி பழனிசாமியை கூட துளியும் எதிர்பார்க்கவில்லை. அதனால்தான் அமித்ஷாவை சந்தித்து பேசிய போது கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒத்துக்கொண்டவர் இப்போது வெற்றி பெற்று விடுவோம் என்பது உறுதியானதும் அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம், கூட்டணி கட்சிகளின் ஓட்டுகள் மூலம் வெற்றி பெற்றாலும் நாங்கள் மட்டுமே தனித்து ஆட்சி அமைப்போம், ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுக்க மாட்டோம் என்று அவர் பேட்டி கொடுத்தார். ஆனால் இதற்கு பாஜக வட்டாரங்களில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரித்ததால் இப்படிதான் பேசுவதால் கூட்டணியை உடைந்து தனிமரமாகி விடுவோம் என்பது தெரிந்தும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாகிவிட்டார். அது மட்டுமின்றி கடந்த தேர்தல்களை போன்று கூட்டணி கட்சிகளுக்கு 5 தொகுதி 10 தொகுதி என்று கொடுத்து ஏமாற்ற முடியாது. இந்த முறை பாஜகவே 40 முதல் 50 தொகுதிகளில் போட்டியிட திட்டமிட்டுள்ளது. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலான தொகுதிகள் கொடுத்தால் மட்டுமே இந்த கூட்டணி நிலைக்கும் என்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிந்துவிட்டது. இல்லை என்றால் மீண்டும் மக்களவைத் தேர்தலை போன்று தனித்து போட்டியிட்டு டெபாசிட் இழந்து விடுவோம் என்கிற அச்சம் அவருக்கு ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே இப்போதைக்கு அதிமுக தலைமையில்தான் ஆட்சி அமைப்போம் என்று சொல்லி கூட்டணி முறிவுக்கு நாமே காரணமாகிவிட வேண்டாம் என்று இந்த விவகாரத்துக்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் எடப்பாடி. ஆனால் இப்படி தமிழ்நாட்டில் உள்ள எதிர்க்கட்சிகள் எல்லாம் சர்வே எடுக்கும்போது மு.க. ஸ்டாலின் மட்டும் விட்டு விடுவாரா என்ன? மீண்டும் தான் முதலமைச்சராக தொடர வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கும் அவரும் தனது மருமகன் சபரீசனின் பெண் நிறுவனத்தின் மூலம் ஒரு சர்வே நடத்தியிருக்கிறார். அந்த சர்வேயில் எப்போதும் போல் ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி இருப்பது தெரிய வந்துள்ளது. திமுகவுக்கான வாக்கு வங்கி பெரிதாக குறையவில்லை என்றாலும் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு சுத்தமாக வாக்கு வங்கியே இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. அதன் காரணமாக கடந்த தேர்தலை போன்று திமுக கூட்டணி கட்சிகளை முழுமையாக நம்பி களத்தில் இறங்கினால் தோல்வியை சந்திப்பது உறுதி என்பது மு.க. ஸ்டாலினுக்கு தெரிய வந்திருக்கிறதாம். அதன் காரணமாகவே தான் திமுக கூட்டணிக்குள் பாமக, தேமுதிக போன்ற சில கட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டுள்ளாராம் ஸ்டாலின். அதோடு இந்த முறை திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுக்கு அதிகப்படியான சீட் தர வேண்டும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர வேண்டும் என்று மென்மையாக கொடிபிடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் ஸ்டாலினோ இப்போது வரை அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை. அதே சமயம் திமுக மட்டுமே 200 தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். அதோடு கூட்டணி கட்சிகளுக்கிடையே சலசலப்பை உருவாக்கிவிட்டால் தன்னுடனான மோதலை குறித்துக் கொள்வார்கள் என்பதனால் உதயநிதிக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துள்ளார் ஸ்டாலின். அதன் காரணமாகவே தற்போது அவர் காங்கிரஸ், விசிக, மதிமுக போன்ற கட்சிகளில் உள்ள புள்ளிகளை வைத்தே அந்த கட்சிகளுக்குள் மோதலை ஏற்படுத்திவிட்டு வருகிறார். இப்படி உதயநிதி செய்த சம்பவத்தால் திமுக தலைமையிடம் அதிக தொகுதி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டு வரும் காங்கிரஸ், விசிக என்று 2 கட்சிகளுமே தற்போது 2 துண்டுகளாக உடைந்து நிற்கிறது. இவர்கள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூடுதலான தொகுதிகள் கேட்டு திமுகவை மிரட்டினால் இந்த 2 கட்சிகளையுமே 2 துண்டுகளாக உடைத்துவிட வேண்டும் என்று வாரிசு உதயநிதிக்கு அசைன்மெண்ட் கொடுத்துள்ளாராம் மு.க. ஸ்டாலின். அது மட்டுமின்றி இப்போது வைகோவின் மதிமுகவையும் 2 துண்டுகளாக உடைத்து விட்டுள்ளார் உதயநிதி. இதற்கு முக்கிய காரணம் கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்பு வைகோவின் மகனான துரை வைகோ திமுகவை மிக கடுமையாக விமர்சித்தார். அந்த அளவுக்கு அப்போது மதிமுகவை உடைக்கும் திரைமறைவு வேலைகளை திமுக செய்து வந்தது. அதனால் துரை வைகோ திமுக கூட்டணியில் இருந்தபோதும் மு.க. ஸ்டாலின் உதயநிதிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறாராம். இதன் காரணமாகவே திமுக கூட்டணி கட்சிகள் தற்போது உட்கட்சி மோதலால் சலசலப்பில் சிக்கிக் கொண்டுள்ளன. அந்த அளவுக்கு தனது கூட்டணிக்குள்ளேயே இருக்கும் தன்னுடைய எதிரிகள் வலுவிழந்து போக வேண்டும், அப்போதுதான் தான் கொடுக்கும் தொகுதிகளை வாங்கிக் கொண்டு சத்தமில்லாமல் இருப்பார்கள் என்கிற ஒரு துரோக அரசியலையும் கையில் எடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின்.
இப்படி மு.க. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே குண்டு போட்டு வரும் செய்தியை அக்கட்சிகளின் தலைவர்களும் அறிந்த போதும் இது விஷயமாக அவருடன் மோதினால் திமுகவுடனான கூட்டணியை தான் முறிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்படி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினால் எந்த கூட்டணிக்கு செல்வது? அதிமுக பாஜகவுடன் சேர்ந்து விட்டதால் அந்த கூட்டணிக்கு நாம் செல்ல முடியாது. விஜய் இன்னமும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத கட்சி என்கிற குழப்ப நிலை ஏற்பட்டிருப்பதால் மு.க. ஸ்டாலின் தான் தனது மகன் மூலம் கூட்டணி கட்சிகளுக்குள் குண்டு வீசுகிறார் என்பதை தெரிந்த போதும் செல்வ பெருந்தகை, திருமாவளவன் ஆகியோர் அடக்கி வாசிக்க தொடங்கியுள்ளார்கள். அடுத்த செய்தி. எல்லா பிரச்சனைக்கும் தலைமை நீதிபதிதான் காரணம். பாஜக எம்பி ஆவேசம். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த மசோதா குறித்த வழக்கில் ஆளுநர் மட்டுமின்றி ஜனாதிபதியும் மசோதாக்கள் மீதான ஒப்புதலை கொடுக்க காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்று கூறிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா வக்ஃப் மசோதா சம்பந்தமாக புதிய பணியாளர்களை நியமிப்பதை ஒரு வாரத்துக்கு நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொண்டார். இது டெல்லி அரசியலில் பெரும் புயலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாஜகவின் எம்பியான நிஷிகாந்த் துபே என்பவர் வெளியிட்டுள்ள செய்தி இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து அவர் கூறும்போது, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பதே குடியரசுத் தலைவர்தான். அப்படிப்பட்ட அதிகாரம் படைத்த அவருக்கு உச்சநீதிமன்றம் கெழு விதிப்பது கொடுமையான விஷயம். அது மட்டுமின்றி இந்தியா என்கிற ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்களை கொண்டு வருவது மத்திய அரசு. அப்போது அந்த புதிய மசோதா குறித்து பல நாட்களுக்கு லோக்சபாவில் கடும் வாக்குவாதம் நடக்கும். அந்த சட்டத்திற்கான அனைத்து காரணங்களையும் சொன்னாலும் அதை எதிர்க்கட்சிகள் ஏற்க மாட்டார்கள். அதன் பிறகு நடக்கும் வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவு, எதிர்ப்பு என்று 2 விதமான வாக்குகளை எம்பிகள் அளிப்பார்கள். அதில் வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும். அதேபோல் ராஜ்யசபாவிலும் நடக்கும். இதுதான் நடைமுறை. ஆனால் அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை நிறுத்தி வைப்பது என்பது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நாடாளுமன்றத்துக்கே உச்சநீதிமன்றம் கட்டளையிடுவது போல் உள்ளது. அப்படியென்றால் ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கும் தலைவர்களுக்கும் என்ன அதிகாரம் உள்ளது? உச்சநீதிமன்றம் என்பது ஒரு அமைப்புதான். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைப்பு அல்ல என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழாக நடக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் போடும் ஒரு சட்டத்துக்கு இவர்கள் தடை போடுகிறார்கள். அப்படியென்றால் பிரதமரை விட இவர்கள் உயர்ந்தவர்களா என்கிற கேள்விதான் எழுகிறது. இது என்ன ஜனநாயக நாடா இல்லை நீதிமன்றத்தின் நாடா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இதைதான் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா என்று கேள்வி கேட்டார். அவர் சரியாக தான் கேட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் இந்த செயல்பாடு பொதுமக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் இப்போது ஏற்பட்டு வரும் இந்த மோதல்களுக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். இப்படி அடுத்தடுத்து பாஜகவின் பல தலைவர்களும் உச்சநீதிமன்றத்தின் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக தங்களது கருத்துக்களை பதிவிட்டு வருவது டெல்லி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நண்பர்களே, வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியுடன் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் இணைந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 140 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி கிடைக்கும் என்று மத்திய உளவுத்துறை அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருப்பது. இப்படி சர்வே முடிவுகள் எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக வெளியாகி கொண்டிருக்க மு.க. ஸ்டாலினும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சொற்ப தொகுதிகளை மட்டுமே கொடுத்து 200 தொகுதிகளில் போட்டியிட்டு மீண்டும் நாங்களே வெற்றி பெற்று காட்டுவோம் என்று மேடைகளில் முழக்கமிட்டு வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.